ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொலா சண்டை அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லி ஒரு ரெண்டு மிகப்பெரிய ஜாம்பவங்கள் யூஎஸில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க எலான் மஸ்க் விசஸ் டொனால்ட் ட்ரம்ப். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்துட்டு நிறைய வாக்குவாதம் சோஷியல் மீடியாவில் பொது வழியில் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் கண்ட மினிக்க எலான் மஸ்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு சைடு எலான் மஸ்க் வந்துட்டு அவர் தான் ஓனாக ட்விட்டர் வச்சிருக்காரு இல்லையா, அந்த எக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்துட்டு அவர் இஷ்டத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு நிறைய போஸ்ட் போட ஆரம்பிச்சுக்க. ஸோ இதனால அமெரிக்காவில் இருக்கிற எல்லா மக்களுமே என்ன அவனுக்கு இவ்வளோ பொது வெளியில் அவன் செய்கிற தப்பு அவ்வளோ ஈஸியாக வெளியில் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ அதை பற்றி தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. இல்லை இந்த ரெண்டு பேர் சண்டையில் வந்துட்டு யார் குளிர் காயரா அப்படின்றது பார்க்கும்போது ரஷ்யாவோட பிரதமர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் அதே போல் சைனாவோட பிரசிடென்டாக இருக்கிற ஜி ஜின்பிங் அவங்களும் தான் வந்துட்டு இப்போ பொறுமையாக இதுக்குள்ளே என்ன நடக்குது யூஎஸில், இவங்க ரெண்டு பேரும் எப்படி சண்டை போடுறான்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுமே இப்போ அமைதியாக அமெரிக்காவை வந்துட்டு கவனிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ ரெண்டு பேரும் டொனால்ட் ட்ரம்ப்பும் சரி எலான் மஸ்க்கும் சரி, ஸோ ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய ரீசெண்டாக திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க. ஸோ எலான் மஸ்க்கு ஏகப்பட்ட செலவுகளை வந்துட்டு ட்ரம்ப் ஜெயிக்கணுன்றதுக்காக எலெக்ஷனில் செலவு பண்ணவர் ட்ரம்ப்போட கேம்பெயினில். ஸோ ட்ரம்ப்புமே அதுக்கேற்ற மாதிரி ஜெயிச்சு வந்தார். ஜெயிச்சு வந்ததுக்கப்புறமா நீ இவ்வளோ செலவு பண்ணியிருக்க, எனக்கு நான் ஏதாவது உனக்கு செய்யணுயா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்துட்டு ரொம்ப யோசிச்சு செஞ்சது எலான் மஸ்க்கு என்னன்னா டோஜ் அப்படின்னு சொல்லி ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை எலான் மஸ்க்காக உருவாக்கி அதில் வந்துட்டு எலான் மஸ்க்கை வந்துட்டு ஒரு ஹெட் ஆஃப் த பொசிஷன்லாம் உட்கார வச்சார். ஸோ இந்த மாதிரி புதுவெளி சண்டையில் ரெண்டு பேருமே இந்த மாதிரி மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகளுமே முன்வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்துட்டு எலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா, டொனால்ட் ட்ரம்ப்பை பார்த்துட்டு இவர் யூஎஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிறதுக்கே அன்ஃபிட், ஸோ அதனால வந்துட்டு யூஎஸ் பிரசிடென்ட்லேருந்து இவரை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்க தான் வந்துட்டு அதுக்கான ஒரு விஷயங்களை பண்ணணும்னு சொல்லி எலான் மஸ்க் வந்து அமெரிக்கன் பீப்புள் கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். ஸோ அதனால டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து யூஎஸ் பிரசிடென்ட்ல இருந்து வெளியில் தூக்கி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அகேன்ஸ்டா பேசுறாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு எலான் மஸ்கை பார்த்து என்ன சொல்றாருன்னா வந்துட்டு எலான் மஸ்க்னால நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன், அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு எலான் மஸ்கை பார்த்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு பொது வெளியில பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க செஞ்ச குற்றச்சாட்டுகளை வந்துட்டு ஒன்னொன்னா வெளியில வைக்கும்போது அதை கேட்கறதுக்கான பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன இவங்க இந்த மாதிரிலாம் சண்டை போடுறாங்க, நம்ம விட கேவலமா சண்டை போடுறாங்கன்னு சொல்லி இப்போ அங்க இருக்கிற மக்களுமே கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. இப்போ ரெண்டு பேருமே வந்துட்டு ஒருத்தர் அடிச்சுக்காத குறையா இப்போ இருக்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ வாங்க அமெரிக்காவில் இப்போ என்ன மாதிரி ஒரு கொலை சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 10 நிமிஷத்தில் பார்த்துடலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குக்கும் வந்துட்டு என்னதான் பிரச்சனை? இது வரைக்குமே நல்ல ஒரு க்ளோஸ்டு ஃப்ரெண்டாக ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக தானே வந்துட்டு ட்ரம்ப் வந்து எலான் மஸ்க்கு இருந்தார், எலான் மஸ்க்கும் அப்படி தானே ட்ரம்ப்புக்கு இருந்தார் அப்படின்றது பார்க்கும்போது இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்த பிரச்சனைக்கான ஒரே விஷயம் வந்துட்டு ஒரு புது பில் அமெரிக்காவில் வந்துட்டு அப்ளை செய்யப்படுதுங்க. என்ன அப்படின்னாக்கா த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு சட்டம் ஒன்று அப்ளை பண்ண போறாரு டொனால்ட் ட்ரம்ப். இந்த ஒரு பில்லில் வந்துட்டு சொல்லப்படுற முக்கியமான விஷயங்கள் என்னன்னா டாக்ஸ் பற்றியான ஒரு விஷயம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் செயல்படுது, அதே போல் மிகப்பெரிய கார்பரேட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு டாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இதுக்கப்புறமா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்துட்டு டாரிஃப், இந்த மாதிரி இம்போர்ட் செய்யப்பட்ட அமெரிக்காவில் எதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு டாரிஃபை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த பில்லில் வந்துட்டு அப்ளை செய்யப்படுது. இந்த ஒரு பில்லை எதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் அப்ளை பண்ணுறாருன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த ஒரு இம்போர்ட் டாரிஃப்ல நம்ம ஏற்ற ஆரம்பித்தோம் அப்படின்றப்போ பட்சத்தில் இங்கே இருக்கிற பொருட்களோட விலைகள் ஏற ஆரம்பிக்கும். அதனால மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கம்மியான விலை எங்கே இருக்குன்றது தேடி போக ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு சூழ்நிலைகளை பயன்படுத்தி அமெரிக்காலேயே வந்துட்டு இம்போர்ட் பண்ணப்படுற எல்லா பொருட்களையுமே அமெரிக்காலேயே உருவாக்கணும். அப்படி உருவாக்கிட்டோம் அப்படின்னாக்கா அமெரிக்கா மக்களுக்கும் வேலை கிடைக்கும், அமெரிக்காவுமே இன்னும் மிக பெருசாக வளர ஆரம்பிக்கும். அதே போல மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான விலையில எல்லா விஷயங்களும் கிடைக்கும். ஸோ இதுக்கு முதல் ஒரு விஷயம் விதை போடணும் அப்படின்னாக்கா இம்போர்ட் பண்ணப்படுற எல்லா விஷயத்துக்குமே நம்ம டாரிஃப் ஏற்றினாதான் மக்கள் வாங்குறதுக்கு வந்துட்டு யோசிக்க ஆரம்பிப்பாங்க, ஆல்டர்னேட் ஆப்ஷனுமே வந்துட்டு தேட ஆரம்பிப்பாங்க அப்படின்றது தான் ட்ரம்ப்போட ஒரு ஒன் ஆஃப் த வியூவா இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்துட்டு ட்ரம்ப் இந்த ஒரு பில்லை அப்ளை பண்ணலாம் யூஎஸ்ல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எலான் மஸ்க்குக்கும் வருது. இந்த எலான் மஸ்க் என்ன சொல்றாரு அப்படின்றாக்கா நீங்க சொல்ற மாதிரிலாம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண முடியாது, இப்படி இன்கேஸ் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா அது பேக் ஃபயரா யூஎஸ் சிட்டிசனுக்கு தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறும். உதாரணத்துக்கு நீங்க டாரிஃபை ஏத்திட்டீங்கன்னா டாக்ஸோட சேர்த்து வந்துட்டு ஒரு 10 ரூபாய் சாக்லேட்டை 70 ரூபா கொடுத்து வாங்குற ஒரு நிலைமை நம்ம மக்களுக்கு மாறிடும். ஸோ இதனால வந்துட்டு நம்ம மக்கள் தான் வந்துட்டு இதுல பாதிக்கப்படுவாங்க. அதே போல நீங்க கார்பரேட்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு கம்பெனிஸ்க்குமே நீங்க வந்து டாக்ஸை ஏற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க
வியாபாரம் பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு இங்க ஷட் டவுன் பண்ணி வேற ஒரு இடத்துல கம்பெனி உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடும். ஸோ அதனால நம்ம நாட்டை விட்டு நிறைய கம்பெனி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் இன்னொன்று ஒரு விஷயமும் சொல்றாரு. அதே போல வந்துட்டு அமெரிக்கா சிட்டிசன்ல வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க நம்பிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஆயிடும். அதே போல அமெரிக்கா மக்களுக்கே வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகி நாளைக்கு பின்ன அமெரிக்காவுக்கே இது சேஃப்டி இல்லாம மாறிடும். ஸோ இதனால வந்துட்டு இந்த ஒரு பில்லை நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எலான் மஸ்க் கூட ஒரு ஸ்டாண்டா இருக்கு. ஆப்வியஸ்லி இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா எலான் மஸ்க் சொல்றது ஒரு லாஜிக்கலியா இருக்கு. ஏன்னா இந்தியாவில இருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரிசி ஒரு கிலோ அங்கே 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்றப்ப இம்போர்ட் செய்யப்படுது. அமெரிக்காவில் இம்போர்ட் செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு அரிசி இந்தியா சைட்லேருந்து நம்ம அனுப்புறோம், அமெரிக்கா சைட்லேருந்து அது வாங்குறாங்க. அப்போ ஒரு 10 ரூபான்றது இது வரைக்குமே இருக்கு அப்படின்றப்போ டாரிஃபை ஏற்றிட்டாங்கன்னா அந்த ஒரு அரிசி 100 ரூபாய் கூட மாறும். ஸோ அப்போ அங்கே இருக்கிற மக்களோட காசு தான் அதை தாண்டி போகும், அவங்க கையை விட்டு தான் அது போகும். ஸோ இதை கருத்தில் வச்சு தான் எலான் மஸ்க் அவரோட கருத்தை சொன்னார். ஸோ இதை வந்துட்டு ட்ரம்ப் கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்துட்டு எலான் மஸ்க் சொல்றதை வந்துட்டு காதிலே வாங்கிக்கலாம். ஸோ இதை காண்டான எலான் மஸ்க் என்ன பண்றாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்துட்டு டொனால்ட் ட்ரம்புக்கு அகேன்ஸ்டாக மாற ஆரம்பிக்கிறார். நீங்கள் பண்ணுறது வந்துட்டு முட்டாள்தனம், இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அமெரிக்கா தான் வந்துட்டு பாதிக்கப்படும் சொல்லி அவரோட ஸ்டாண்டாக இருக்கு. இங்கே தான் அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்லையுமே ஒரு விரிசல் அப்படின்றது விழ ஆரம்பிக்குது. சரி, இதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்றது நீங்கள் ஒரு விஷயத்தை ஜென்ரலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமே, ஏன் ரொம்ப ஆழமான ஒரு காரணமே எலான் மஸ்க் மட்டும்தான். ஏன்னாக்கா டொனால்ட் ட்ரம்ப் கேம்பெயினில் செலவு பண்ணுறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப்பை சுற்றி இருக்கிற எந்த பிஸ்னஸ் மேனுமே கிட்ட வரல. எலான் மஸ்க் மட்டும்தான் நான் உங்கள் கேம்பெயினுக்கு வந்துட்டு ஃபண்ட் பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 1500 கோடி எலான் மஸ்க் பாக்கெட்டில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் கேம்பெயினுக்கு செலவு பண்ணாரு. ஸோ அதோட பட்சத்தில் டொனால்ட் ட்ரம்ப் கூடவே வந்துட்டு மேடையில் பேசி நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க, அவர் பிரசிடென்ட், அவர் மட்டும்தான் இப்போ பிரசிடென்ட்டாக வரணும், அவர் தான் வந்துட்டு அமெரிக்காவுக்கு ஃபிட்டான ஒரு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் நேரத்தில் பயங்கரமான ஒரு ப்ரொபகண்டாலாம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அதோட முயற்சியில் தான் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப்ன்ற ஒரு பிரசிடென்ட்டாகவும் ஆயிருக்காரு. இது யாருமே மறுக்கவே முடியாது. பட் எலான் மஸ்க் அன்னைக்கு பிரசிடென்ட்டாக இருக்கணும்னா எலான் மஸ்க் மட்டும்தான் யூஎஸ்க்குன்னு சொன்ன அதே இன்னைக்கு வந்துட்டு பிரசிடென்டா இருக்கிறதுக்கே இவர் அன்ஃபிட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எலான் மஸ்க் மாறி இருக்காரு அப்படின்றப்போ இந்த ஒரு பில் தான் அதுல ஒரு முக்கியமான ஒரு காரணமாவே இருக்கு. சரி, எலெக்ஷன்ல ட்ரம்ப்புக்காக எலான் மஸ்க் வந்துட்டு அவரோட ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி அவர் பிரசிடென்ட் ஆகிட்டாரு, டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆயிட்டார். இப்போ மாறா வந்துட்டு பிரசிடென்ட்டா இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு எலான் மஸ்க்காக என்ன செஞ்சார் அப்படின்றது பார்க்கும்போது அமெரிக்கா வரலாறுலயே எந்த ஒரு பிரசிடென்ட்டுமே பண்ணாத ஒரு விஷயத்தை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்தாரு எலான் மஸ்க்காக டொனால்ட் ட்ரம்ப். என்ன பண்ணார் அப்படின்றப்ப பார்க்கும்போது எலான் மஸ்க்காக தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கி கொடுத்தாரு. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி, இது ஷார்ட் ஃபார்மா டோஜ் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த ஒரு அமைப்பில் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த ஹெட், முக்கியமான ஹெட்டே வந்துட்டு எலான் மஸ்க் தான் வந்துட்டு அவர் வந்து இது பண்ண செலக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ இதனால வந்துட்டு என்னன்னா எலான் மஸ்க் வந்துட்டு பொலிட்டிஷியனாக மாறதுக்கான ஒரு வாய்ப்புகளுமே இதில் கிடைக்க ஆரம்பிச்சுது. ஸோ இதனால வந்து என்ன பண்ணனா எலான் மஸ்க்கும் அவர் கொடுத்துருக்கிற அந்த வேலையை வந்துட்டு தெளிவாக கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயா மாறி அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியா பண்ணார். அவருக்கு என்ன வேலை அந்த டோஜ்ல இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அமெரிக்காவில் வந்துட்டு தேவையில்லாத ஒரு செலவுகளை வந்துட்டு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. உதாரணத்துக்கு வந்துட்டு தேவையில்லாத ஒரு செலவுகள் அமெரிக்கா கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய ஃபண்டு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு போய்கிட்டு இருக்கு, இது இவ்வளவு வருஷமா இது தேவையில்லை அப்படின்றது நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஃபண்டை டக்குன்னு கட் பண்ணிடலாம். அந்த பவர் வந்து எலான் மஸ்க்கு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 5 பேர் வேலை செய்யறாங்கன்னா அது 2 பேர் வேலை செஞ்சா போதும்பா, 3 பேர் எதுக்குப்பா, 3 பேர் சம்பளம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் யோசிக்க ஆரம்பிச்சார்னா அந்த 3 பேரோட வேலை காலி. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு எலான் மஸ்க்கை உட்கார வச்சாரு. இதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே ஒன்று தனியாக கிரியேட் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை பண்ணார். ஸோ இதனால அவரோட வேலையுமே எலான் மஸ்க் தெளிவாக பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இது வரைக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 மாதம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த ஒரு திடீர்னு வந்துட்டு எலான் மஸ்க்கு ஒரு போன மாசமும் என்னமோ தெரியல இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து எலான் மஸ்க் வெளியேறாரு. அதுவுமே ஸோ அந்த டோஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்துட்டு இந்த யூஎஸ் கவர்மெண்ட்ல தேவையில்லாத ஆணிகள் என்னென்ன இருக்கும் அந்த ஆணிகள்லாம் புடுங்குற ஒரு வேலையாக தான் இருந்தார் எலான் மஸ்க். கடைசியில் நானே ஒரு தேவையில்லாத ஆணியாக தானே இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், அதனால நானே கிளம்புறேன்னு சொல்லி எலான் மஸ்க்கும் ஒரு 3-4 மாதம் செஞ்சுட்டு அவருமே கிளம்பிட்டார். கிளம்பினதுக்கு அப்புறமா திரும்பி அவரோட ஸ்பேஸ் எக்ஸ், அதுக்கப்புறமா போரிங் கம்பெனி, அதெல்லாம் வந்துட்டு அவரோட ப்ராஜெக்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இப்படி தான் கரெக்டாக போய்கிட்டே இருந்தது. ஸோ இந்த ஒரு பில் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது வரும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசல் அப்படின்றது வந்தது. பட் இந்த பில்லை பற்றி தெரிஞ்சதுனால தான் எலான் மஸ்க் வந்துட்டு இந்த டோஜை விட்டே போனாரு அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன்ஸ் இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல, அது வந்துட்டு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சரி, இந்த ஒரு பில் வந்ததுக்கு அப்புறமா திடீர்னு இப்போ எலான் மஸ்க்கும் ட்ரம்ப்பும் வந்துட்டு மோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல ஒருத்தர் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்துட்டு வெளியில சொல்லிக்கிறாங்க
அப்படின்றது பார்க்கும்போது இது முதல்ல பஞ்சாயத்து ஆரம்பிச்சது எங்கன்றப்போ மஸ்க் சைட்லேருந்து என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்ற மாதிரி போடுறீங்க, அந்த பில்லு வந்துட்டு கண்டிப்பாக அன்ஃபிட் யூஎஸ் சிட்டிசனுக்கும் யூஎஸ்க்குமே நல்லதில்லை, ஸோ அதனால் வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு தான் ஆல்ரெடி இதை பற்றி தெரியுமே, அது அப்படி இருந்தும் நீ வெளியில் போய் கவர்மெண்ட்டை விட்டு நீ வெளியில் போய் ஏன் இந்த ட்ராமாவை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ஒரு பதில் போட்டார் ப்ரெஸ் மீட்டில். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட மஸ்க் இன்னும் காண்டா என்ன பண்ணார்னா வந்துட்டு, என்னது எனக்கு தெரியுமா, எனக்கு அந்த மாதிரி ஒரு பில்லு இருக்குதுன்றதே தெரியல, நீங்கள் நைட்டோட நைட்டாக அந்த பில்லை வந்துட்டு அப்ளை பண்ண பார்த்தீங்க, ஸோ அந்த ஒரு பில்லு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது, ஸோ அதை வச்சு தான் நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு அகைன்ஸ்டாக சொல்கிறேன், அந்த பில்லு வந்துட்டு அமெரிக்காவுக்கு நல்லது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் திரும்பியும் வந்துட்டு எலான் மஸ்க் சைட்லேருந்து ஒரு ரிப்ளை வந்தது. ஸோ அதுக்கப்புறமா ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்ற பட்சத்தில், எலான் மஸ்க்கு வந்துட்டு நாங்கள் பெரிய கார்பரேட்ஸுக்கும் அதே போல் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸுக்குமே வந்துட்டு டேக்ஸ் அதிகமாக ஏற்றுறோம், ஸோ எங்கள் சைடில் வர கவர்மெண்ட் சைட்லேருந்து வர மானியம் அப்படின்றது அந்த இவி கார்ஸ்க்கு வந்துட்டு டெஸ்லாக்கு கிடைக்கிறது இல்லைன்ற ஒரு காண்டில் எலான் மஸ்க் வந்துட்டு இந்த மாதிரி அகைன்ஸ்டாக எனக்கு எதிராக பேசுகிறாரு. பட் அவர் பேசினது எதுவுமே வந்துட்டு எனக்கு நான் மனசில் வச்சுக்கல, ஆனால் அவர் என்னை ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சைட்லேருந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் அப்படின்றது ஒன்று வருது. இதுக்கு மஸ்க் என்ன சொல்கிறாரு அப்படின்றப்ப பார்க்கும்போது, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க, அது எல்லாமே பொய் தான், ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பில்லு வந்ததுன்னா அமெரிக்கன் சிட்டிசன் இருக்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது தான் இதில் உண்மையே இருக்குது அப்படின்றது அவர் சொல்லி, அது கூடவே வந்துட்டு ட்ரம்ப் இந்த மாதிரி வந்துட்டு கேவலமாக இருப்பார்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நான் வந்துட்டு அவருக்கு ஃபன் பண்ணி அவர் ஜெயிச்சாரு, பட் அது வந்துட்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அவர் இருக்கான்னு சொல்லி எலான் மஸ்க் சைட்லேருந்து இன்னொன்று ஒரு ரிப்ளையும் வருது. இதுக்கு வந்துட்டு திரும்பியும் வந்து ட்ரம்ப் என்ன சொன்னா, இதெல்லாமே வந்துட்டு அந்த 1 hour 2 hours இல்லைன்னா அந்த ஒரு டேல ஒரு நாளில் நடக்கிற கான்வர்சேஷன், இவர் ஒரு ரிப்போர்ட் போட, அவர் ஒரு ட்வீட் பண்ண, இவர் ஒரு விஷயத்தை சொல்ல, அவர் ஒரு அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ட்ரம்ப் என்ன சொன்னா, தாண்டி எலான் மஸ்க் வந்துட்டு அவரு என்ன பேசுறான்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு, ஹி லாஸ்ட் ஹிஸ் மைண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டார். ஸோ கிட்டத்தட்ட என்னன்னா, அவர் சுயமா இது புத்தியே இல்லாம அவர் பேசுறாரு அப்படின்றது தான் லிட்டரலி வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு முயற்சி பண்றாருன்னா, எலான் மஸ்க் வந்துட்டு பப்ளிக்ல இருக்கிற பேரை வந்துட்டு டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட பேசிக்கிட்டு இருக்காரு. இதுவே வந்துட்டு மஸ்க் என்ன பண்றாரு அப்படின்றப்போ, பிரசிடென்ட்டா நீ இருக்கிறதுக்கே அன்ஃபிட், உன்னை வந்துட்டு பிரசிடென்ட்ல இருந்தே நான் தூக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் வந்துட்டு அவரோட சைட்ல இருந்து அவரோட எல்லா விஷயத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே இந்த ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு தேவைப்படுது. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்துட்டு அவன் இமேஜை நம்ம உடைக்கணும், எலான் மஸ்கோட இமேஜை நம்ம உடைக்கணும், அவன் டம்மி பீஸ் அப்படின்றது காட்டணும்னு சொல்லி டொனால்ட் சைட்லேருந்து ஒரு முயற்சிகள் போயிட்டு இருக்கு. அதே போல் எலான் மஸ்க் சைட்லேருந்து என்னன்னா, பிரசிடென்ட்டாகவே இருக்கக்கூடாது ட்ரம்ப், நான் என்னால் தானே பிரசிடென்ட் ஆனாரு, அது நானே வந்துட்டு பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை உடைச்சு அவர் திரும்பியும் வந்துட்டு பிரசிடென்ட்லேருந்து வெளியில் அனுப்பணும்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிட்டு இருக்காரு எலான் மஸ்க். ஸோ ரெண்டு பேரோட முயற்சி இதுதான் இருக்கு, ஒருத்தர் அகேன்ஸ்டாக இருந்துகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எலான் மஸ்க் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்னன்னா, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம உதவி பண்ணி நம்மளோட கை காசு எல்லாம் போட்டு வேற ஒருத்தனுக்கு நம்ம ஃபண்டு பண்ணி அவனை நம்ம பிரசிடென்ட்ல உட்கார வச்சதுக்கு அப்புறமா நமக்கே படிக்கிறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளே வந்துட்டு பிரசிடென்ட் ஆயிட்டா என்ன, ஸோ நம்ம பிரசிடென்ட் ஆயிட்டோம் அப்படின்றப்போ நம்ம தான் இங்கே பிரசிடென்ட்டும் நம்மளோட பிசினஸ் தான் இங்கே டாப் ஆஃப் த பிசினஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சைடு வந்துட்டு நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்ற ஒரு தாட்லையுமே அவர் இருக்காருன்றது தெரிஞ்சது. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் எலான் மஸ்க் அப்படின்றது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றப்போ அது எந்த அளவுக்கு அவர் வந்துட்டு கட்சியில் பொலிட்டிக்கலாக ஷைன் ஆவார் அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா பிசினஸ் மேனா அவர் மிகப்பெரிய ஒரு ஷைனில் இருக்கார், அவர் தான் மிகப்பெரிய ஒரு முதல் பணக்காரர் உலகத்திலேயே. ஸோ அவர் பிஸ்னஸில் அளவுக்கு ஷைன் ஆன மாதிரி பாலிடிக்ஸ்லையுமே ஷைன் ஆவார் அப்படின்றது உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த ஒரு பஞ்சாயத்து இது வரைக்கும் நிப்பாட்டி இருக்காங்க, இன்னைக்கு நைட்டு திரும்பி இந்த பஞ்சாயத்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம் திரும்பி இவங்க என்ன பஞ்சாயத்தை உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லி. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. எலான் மஸ்க் பொலிட்டிஷியனாக இருந்தால் நல்லா இருப்பாரு, பிசினஸ் மேனாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்குமான்றது உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. அமெரிக்காவில் இப்போதைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன சண்டை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.